ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான். மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசனில் 1.1 பார்த்தோம். அதோடைய கண்டினியூஸாக இப்போ வந்து 1.2 பார்க்க போகிறோம். சரியா? மார்னிங் பார்த்த வீடியோவோட இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்டிருந்தாங்க. இமயமலைகள் ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம்ஸ் நடந்தாலும் இந்த இந்தியாவுடைய முக்கியமான இயற்கை அமைப்பு பிரிவுகள்லேருந்து கம்பல்சரியாக கொஷின்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இயற்கை அமைப்பில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கத்துலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம 4 பகுதிகளாக இந்தியாவை பிரிக்கும்போது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக பிரிக்கும்போது வடக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இமயமலைகள் கம்பீரமாக இருக்கும். சரியா? இமயமலை முகடுகள் அதிகமாக இருக்கும். ஸோ தெற்கு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு தெரியும், 3 பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால அங்கே கடற்கரைகள் தான் அதிகமாக இருக்கும். வடக்கே இமயமலை முகடுகள் அதிகமாக இருக்கும், தெற்கு பக்கத்தில் வந்து கடற்கரைகள் அதிகமாக இருக்கும். மேற்கு பக்கத்தில் பார்க்கும்போது வந்து பாலைவனங்கள், இந்திய பாலைவனம் இருக்கு இல்லையா, தார் பாலைவனம் ராஜஸ்தான் பகுதிகளில், ஸோ பாலைவனங்கள் அதிகமாக இருக்கும். கிழக்கு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இயற்கை பாரம்பரியம் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயுமே வந்து சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக நம்ம நாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோற்றங்களை பெற்றுள்ளது. இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லணுன்னாவே பல்வேறு நிலப்பகுதிகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய நிலப்பகுதி பல்வேறு வகையான இயற்கை அமைப்புகள் மூலமாக மாறுபட்ட நிலத்தோற்றங்கள் இருக்குது. இந்தியாவுடைய இயற்கை அமைப்பை நம்ம எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 5 பெரும் பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. எத்தனை பெரும் பிரிவுகள்னால் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வடக்கு தெற்கா டயக்ராம் பார்த்துக்கலாம். சரியா? வடக்கு தெற்கா வந்து நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய மேப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய மேப்பு இது வடக்கு தெற்காக எடுத்துக்கும் போது நமக்கு வடப்பகுதிகளில் இருக்கிறது எல்லாமே இமயமலைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பிரிச்சுக்கலாம், 4 பிரிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது வட சைடில் ஃபஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து வடக்கு மலைகள். அதற்கு கீழே தென்பகுதியை நோக்கி நகர்ந்து வரும்போது வடபெரும் சமவெளி பகுதிகள் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் முடிஞ்சுட்டு தென்பகுதி ஃபுல்லாக வரும்போது தீபகற்ப பீடபூமிகள் இருக்கும். தீபகற்ப பீடபூமிகள். அதற்கு பிறகு கடற்கரை சமவெளிகள். ஏன்னா வந்து தென் சைடில் ஃபுல்லாகவே 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால வந்து கடற்கரை சமவெளிகள் அதிகமாக இருக்கும். அனைத்தையும் தாண்டி நம்ம கடலுக்குள்ளாரன்னு போகும்போது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தீவு கூட்டங்கள் வந்து நமக்கு இருக்கும். இதை தான் 5 பிரிச்சிருக்காங்க. 1 வடக்கு மலைகள், அதற்கு தாண்டி வர்றது வந்து வடபெரும் சமவெளிகள், அதற்கப்புறம் தீபகற்ப பீடபூமிகள், அப்புறம் கடற்கரையை ஒட்டிய சமவெளிகள், அப்புறம் தீவு கூட்டங்கள். இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள். சரியா? வடக்கு மலைகள் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இமயமலைகள். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வடக்கு மலை அப்படின்னாவே எதை குறிக்கக்கூடியது? இமயமலைகள் தான். இந்த இமயமலைகள் வந்து உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள். சரியா? உலகத்தில் இருக்கிற மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது இமயமலைகள் தான் வந்து இறுதியாக உருவானது, அதாவது கொஞ்சம் காலங்களுக்கு முற்பட்டு உருவானது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் மிகவும் இளமையானது. அதே போல் உலகில் மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது மிக உயரமான மலைத்தொடர்கள் வந்து இருக்கக்கூடியது இந்த இமயமலைகள். வடக்கு மலைகள் அப்படின்னா இமயமலைகள். ஸோ இந்த வடக்கு மலைகளை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இமயமலைகளை பற்றி தான். உலகத்தில் இருக்கிறதுலே இளமையான உயரமான மலைத்தொடர்கள். அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த இமயமலைகள் உருவாச்சு அப்படின்னா, புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவானது. ஸோ வடக்கு மலைகள் அல்லது இமயமலைகள் எந்த மாதிரியான வகையை சேர்ந்தது அப்படின்னா மடிப்பு மலைகள். எப்படி மடிப்பு மலைகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்கிற ஒரு விசையின் மூலமாக புவியின் மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. மேற்கே இருக்கக்கூடிய சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளம் வந்து இமயமலைகள் பரவி இருக்குது. சரியா? கிழக்கு மேற்காக மேற்கு சைடில் என்ன இருக்குது? மேற்கே பார்த்தீங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கு இருக்குது. கிழக்கு பக்கத்தில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த கிழக்கு இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு இது வந்து நீண்டு பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலமும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்தோடையும் வேறுபடுது. சரியா? காஷ்மீரில் எப்படி இருக்கும், அருணாச்சல பிரதேசத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து டயக்ராம் பார்த்தாவே தெரியும். காஷ்மீரில் பார்த்திங்கன்னா டயக்ராம் வந்து நமக்கு இப்படி இருக்கும். அருணாச்சல பிரதேசம் வர வர வந்து நமக்கு இப்படி குறுகலாக இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ் அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலம், அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் அகலம் வந்து வேறுபடுது. அவ்வளோதான்.
கிழக்கு மேற்காக பார்க்கும்போது 2500 கிலோமீட்டர் நீளம் அந்த அளவுக்கு பரவி இருக்குது. 500 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னு அகலம் வேறுபாடு இருக்குது. ஸோ உலகின் கூரை என்று அழைக்கப்படக்கூடிய பாமீர் முடிச்சு, சரியா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எதுன்னு நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. பாமீர் முடிச்சு தான். இந்த பாமீர் முடிச்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இமயமலை பகுதிகளில் தான் இருக்குது. மத்திய ஆசியாவுடைய உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. பாமீர் முடிச்சு வந்து இப்படியே கொஷின் கேட்கலாம். மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதி எது அப்படின்னு கேட்டால் உலகின் கூரை என்று அழைக்கப்படக்கூடிய பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இந்த பாமீர் முடிச்சு பற்றி எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாமீர் முடிச்சிலிருந்து இமயமலையை பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு பக்கமாக வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமா, சரியா? இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். அதை தான் சொல்ல வராங்க, சரியா? அடுத்து பாருங்கள், இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. இந்த இமயமலை அப்படிங்கிறதே வந்து ஹிமாலயா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹிமாலயா அப்படின்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சரியா? ஹிமாலயா அப்படிங்கிறது என்ன வார்த்தைன்னு கேட்பாங்க, சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத மொழியில் ஹிமாலயா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுவது ஹிமாலயா. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது இமயமலை வந்து 3ஆக பிரிக்கலாம், அதை தான் கொடுத்துருக்காங்க. வடக்கு மலை அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து இமயமலை தான். இமயமலைகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3ஆக பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள் மற்றும் கிழக்கு மலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பிரிக்கலாம், சரியா? எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். டிரான்ஸ் இமயமலைகள், சரியா? த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு இதுக்கு பேர். வெஸ்டர்ன் அப்படின்னா மேற்கு இமயமலைகள், இதையும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ் இமயமலைகள் மேற்கு மலைகள் அல்லது இமயமலைகள் அல்லது மத்திய மலைகள், சென்ட்ரல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மத்திய இமயமலைகள். ஆர்எல்ஸ் கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சல், ஈஸ்டர்ன் இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். இங்கே கொடுத்துருக்க மாதிரி தான் 2 பேர் இருக்கும் எல்லாத்துக்குமே. டிரான்ஸ் இமயமலைன்றது மேற்கு இமயமலை, இமயமலைகள் அப்படிங்கிறது மத்திய சைடில் இருக்கக்கூடிய இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் இமயமலை, அதாவது கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிழக்கு மேற்கு இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இமயமலையே 3ஆக பிரிக்கிற மாதிரி கணக்கு, சரியா? மேற்கு சைடில் இருக்கிறது டிரான்ஸ் இமயமலை, கிழக்கு சைடில் இருக்கிறது பூர்வாஞ்சல் குன்றுகள், நடுவில் இருக்கிறது தான் வந்து இமயமலை. இந்த இமயமலைகளை மத்திய இமயமலைன்னு சொல்லுவோம், பூர்வாஞ்சல் குன்றுகளை கிழக்கு இமயமலைகள்னு சொல்லுவோம், டிரான்ஸ் இமயமலைகளை மேற்கு இமயமலைகள்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? உலகில் மிக பழமையான இளமையான மடிப்பு மலை அப்படின்னு எடுத்துக்கும் போது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலைகள் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பழமையான மிக பழமையான மடிப்பு மலையில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். இதையும் கொஷின் கேட்கலாம், உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் நமக்கு ஆரவல்லி மலைத்தொடர் வைக்கலாம், சரியா? இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சுட்டோம் இல்லையா? அதுலேயே வந்து மேற்கு சைடு, கிழக்கு சைடு, சென்டர் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ மேற்கில் இருக்கக்கூடிய மலைகளை மட்டும் பார்க்கும்போது டிரான்ஸ் இமயமலைகள் தான் மேற்கு இமயமலைகள். இந்த மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. ஸோ இமயமலைகளுடைய வடக்கு சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இமயமலைக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடியது தான் இந்த டிரான்ஸ் இமயமலை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் இருக்குது, சரியா? அதிகமாக எந்த இடங்களை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் இந்த டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமி. இதன் பரப்பளவு வந்து திபெத்தில் அதிகமாக தான் இருக்கும், சரியா? ஜம்மு காஷ்மீரை கம்பேர் பண்ணும்போது இந்த டிரான்ஸ் இமயமலைகள் வந்து திபெத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் திபேத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் 40 கிலோமீட்டர் அகலமாகவும் மையப்பகுதிகளில் 225 கிலோமீட்டர் அகலத்தோடையும் காணப்படும். இந்த மேற்கு இமயமலைகளை மட்டும் எடுத்துக்கும் போது அதை வந்து கிழக்கு மேற்காக பிரிக்கிறோம், சரியா? முதல்ல வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். இது மத்திய இமயமலை, இது கிழக்கு இமயமலை. இந்த மேற்கு இமயமலைகள் ஃபுல்லாகவே வந்து திபேத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இதை கிழக்கு மேற்காக பிரிக்கும் போது, சரியா? கிழக்கு மேற்கு அப்படின்னு பிரிக்கும்போது கிழக்கு எல்லைகளில் வந்து 40 கிலோமீட்டர் தான் அகலம் இருக்கும், சரியா? கிழக்கு மேற்கு 2 சைட்லேயும் வந்து 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கும். ஆனால் சென்டராக இருக்கக்கூடிய அந்த அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலமாக இருக்கும், சரியா? அதன் மையப்பகுதியில் எவ்வளோ அகலம் இருக்கும்? 225 கிலோமீட்டர் அகலத்தோடு இருக்கும். இப்பகுதியில் காணப்படக்கூடிய பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள், சரியா? இங்கே இருக்கக்கூடிய எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு இமயமலைகளில் இருக்கக்கூடிய எல்லா பாறை அமைப்புகளுமே
கடலடியில் உருவான உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள் தான். இந்த பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடருடைய மைய அச்சாக அமைந்துள்ளது. ஸோ இந்த பாறைகளுடைய ஒரு பகுதி எப்படி மாறியிருக்கு அப்படின்னா உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடருடைய மைய அச்சாக அமைந்துள்ளது. இங்குள்ள ஒரு முக்கியமான மலைத்தொடர்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய மலைத்தொடர்கள் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம். 4 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலைகள். சரியா, அடுத்து பார்க்க போகிறது வந்து இமயமலை. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இமயமலை. சரியா, இமயமலை அப்படிங்கிறதே வந்து வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக இருக்கிறத தான் வந்து இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா, வடக்கு மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து 3ஆக பிரிச்சுருந்தோம். கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, சென்ட்ரு பகுதி. சரியா, இந்த வடக்கு மலைகளுடைய சென்ட்ரு பகுதி தான் எதுன்னு அழைக்கப்படுது அப்படின்னா இமயமலை. அதை தான் கொடுத்துருக்காங்க. வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலை. சரியா, இளம் மடிப்பு மலை. வடக்கு சைடில் இருந்து இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இளம் மடிப்பு மலை அந்த யுரேசிய நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததனால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில இருந்த டெத்தீஸ் அப்படிங்கிற கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ வடக்கு சைடில் இருந்த நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்து அதன் அழுத்தம் காரணமாக டெத்தீஸ் அப்படிங்கிற கடல் மடித்து தான் இமயமலை உருவாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல்வேறு மலைத்தொடர்கள் இருக்குது. அதையே 3ஆக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய இமயமலைகள் இமாத்ரி, சிறிய இமயமலை இமாச்சல், வெளி இமயமலை ஷிவாலிக். பெரிய இமயமலை அப்படின்னா இமாத்ரி, சிறிய இமயமலைனா இமாச்சல், வெளி இமயமலை அப்படிங்கிறது ஷிவாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து மத்திய இமயமலைகளை 3ஆக பிரிச்சிருக்கிறதுல வருது. சரியா, அதுலேயே பெரிய இமயமலை அல்லது இமாத்ரியை பற்றி பார்க்கும்போது பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது. ஸோ இது வந்து 3மே வடக்கு தெற்காக பிரிச்சிருப்பாங்க. சரியா, இது இப்படி போட்டு வச்சுக்கோங்க. பெரிய இமயமலை, அப்புறம் சிறிய இமயமலை, அப்புறம் வெளி இமயமலை. சரியா, பெரிய இமயமலைகள் வந்து சிறிய இமயமலைகளுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்குது, மிக உயரமாக செங்குத்தாக இருக்குது. இதோடைய சராசரி அகலம் அப்படின்னு பார்க்கும்போது சராசரியாக வந்து ஒரு 25 கிலோமீட்டர் அகலமாக இருக்கும். உயரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 6000 மீட்டர் உயரம் இருக்கும். சரியா, ஸோ அகலம் அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் அகலமும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 6000 மீட்டர் உயரம் இருக்கும். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. ஸோ நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதில் பெரிய இமயமலைகள் தான் வந்து குறைவான மழை. சரியா, பெரிய இமயமலை ஆனால் குறைவான மலை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பொழிவு அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறிய இமயமலை சிவாலிக் ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது இங்கே பெரிய இமயமலைகளில் மலைகள் வந்து குறைவாக தான் இருக்கும். மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இப்பகுதியில் பௌதீக சிதைவும் குறைவாக தான் இருக்குது. ஸோ மலையளவும் குறைவாக தான் இருக்கும், பௌதீக சிதைவும் குறைவாக தான் இருக்கும். இம்மலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலான அதாவது இமயமலையில் நிறைய மலைத்தொடர்கள் வந்து உயர்ந்ததாக இருக்கும். அந்த மலை சிகரங்களில் அதிகமாக எங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த மலைத்தொடர்களில் தான் இருக்குது. சரியா, இதில் முக்கியமாக எவரெஸ்ட்டு. சரியா, எவரெஸ்ட் அப்படிங்கிறது 8848 மீட்டர் உயரமுடையது. கஞ்சன்ஜங்கான்னு சொல்லக்கூடிய 8598 மீட்டர் உயரமுடையது. அப்புறம் எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நேபாளத்தில் இருக்கும். கஞ்சன்ஜங்கா பார்த்திங்கன்னா நேபாளம், சிக்கிம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். சரியா, எவரெஸ்ட் வந்து நேபாளத்தில் இருக்குது. அதோடைய உயரம்னு பார்த்துக்கோங்க 8848 மீட்டர். கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு நேபாளத்துலேயும், கஞ்சன்ஜங்கா நேபாளம், சிக்கிம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. கஞ்சன்ஜங்காவுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 8598 மீட்டர் உயரமுடையது. சரியா, இமயமலை வந்து பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளதுன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு. இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்கள் வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலையில் தான். சரியா, உலகத்தில் இருக்கிற மற்ற மலைத்தொடர்களை விட இமயமலையில் தான் அதிகமான சிகரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஒரு 14 உயரமான சிகரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 9 சிகரங்கள் வந்து இமயமலையிலே இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அதிகமான சிகரங்கள் இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. ஸோ இந்த பெரிய இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியானது, ஞாபகம் வச்சுக்கணும். தொடர்ச்சியான மலைத்தொடர் இம்மலையில் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் வந்து இங்கே காணப்படுது. சரியா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படிங்கிற பனியாறுகள்லாம் இங்கே இருக்குது. அடுத்து சிறிய இமயமலைகள் வந்து இமாச்சல் பற்றி பார்க்கும்போது இமயமலையுடைய மத்திய மலைத்தொடர். சரியா, இமயமலையை தான் 3ஆக பிரிச்சிருக்கோம், பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிறிய இமயமலைகள் வந்து மத்திய மலைத்தொடர்
இமயமலையின் மத்திய மலைத்தொடர் சராசரியாக அகலம் பார்க்கும்போது 80 கிலோமீட்டர் அகலம், உயரம்னு எடுத்துக்கும்போது 3700 மீட்டர்லேருந்து 4500. ஸோ பெரிய இமயமலைகள் வந்து 25 கிலோமீட்டர் அகலம், 6000 மீட்டர் உயரம் அப்படின்னு பார்த்தோம். சிறிய இமயமலைகள் வந்து 80 கிலோமீட்டர் அகலமும் உயரம் மாறிடுது பாருங்கள், 3700 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் வேறுபடுது. வெண்கல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணல் பாறைகள் எல்லாம் வந்து இந்த சிறிய இமயமலை தொடரில் காணப்படுது. வெண்கல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணல் பாறைகள் இந்த தொடரில் காணப்படுகின்றன. நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, மிக அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. ஸோ இந்த சிறிய இமயமலைகளில் மண்ணரிப்பு ஏற்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கல், காடுகள் அழிக்கப்படுதல், மிக அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. இந்த மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் காணப்படுகின்றன. ஸோ இந்த சிறிய இமயமலைகளில் இருக்கக்கூடிய மலைகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்பாஞ்சல் மலை, தௌலதார் மலை மற்றும் மகாபாரத் மலை. பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இந்த மலைகள் எல்லாம் இங்கே காணப்படுகிறது. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களாக இருக்கக்கூடிய சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் இது எல்லாமே வந்து சிறிய இமயமலைகளில் தான் இருக்குது. எது எதுன்னு பார்த்துக்கோங்க. சிம்லா சிறிய இமயமலை, முசோரி சிறிய இமயமலை, நைனிடால் சிறிய இமயமலை, அல்மோரா சிறிய இமயமலை, ராணிகட்டும் சிறிய இமயமலை, டார்ஜிலிங்கும் சிறிய இமயமலை. நீங்கள் வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னாவே வந்து நீங்கள் எப்பவுமே இப்படி தான் சொல்லி பார்க்கணும். சிம்லா அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சிம்லா வந்து இந்த கோடை வாழிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிறிய இமயமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்லா சிறிய இமயமலை, முசௌரி சிறிய இமயமலை, நைனிடால் சிறிய இமயமலை இப்படி தான் சொல்லி பார்க்கணும். அல்மோரா, ராணிகட்டு, டார்ஜிலிங் இது எல்லாமே வந்து சிறிய இமயமலையில் தான் இருக்குது. காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பாக்ஸில் இருக்கிறதுனால கேட்கலாம். காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர் மிளகாய் வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர்லேயும், சோஜிலா கணவாய், ஷிப்கீலா கணவாய் இது ரெண்டு இமாச்சல் பிரதேசத்துலேயும். சோஜிலா, ஷிப்கீலா ரெண்டுமே இமாச்சலம். பொமிடிலியா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் கணவாய் வந்து சிக்கிமில் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தான்லேயே இருக்கக்கூடிய போலன் கணவாய் இதெல்லாம் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முக்கியமான கணவாய்கள். சரியா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரெண்டுத்தையும் இணைக்கிறது வந்து கைபர் கணவாய், பாகிஸ்தான்லேயே இருக்கிறது வந்து போலன் கணவாய். இதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். அடுத்தது பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெரிய இமயமலை மற்றும் இமயமலை, மத்திய இமயமலை. இப்போ பார்க்க வருது வந்து வெளி இமயமலை, அதாவது ஷிவாலிக் என்று அழைக்கக்கூடிய வெளி இமயமலை. இந்த மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அஸ்ஸாம் வரை பரவி காணப்படுகிறது. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். இதோடைய ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இந்த மலைத்தொடர்களை பொறுத்த வரைக்கும் ஆற்று படிவுகளால் உருவானது. இதோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டரும். அதோடைய சராசரியான உயரம் அப்படின்னா காமனாக நம்ம வந்து ஒரு 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதோடைய சராசரி அகலம் அப்படின்னு பார்க்கும்போது வேறுபடுது. சரியா? மேற்கு பக்கத்தில் 50 கிலோமீட்டரும் கிழக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டரும். முன்னெல்லாம் பார்த்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெரிய இமயமலைகளுக்கு சராசரியான அகலம் 25, சிறிய இமயமலைக்கு வந்து 80. ஆனால் வெளி இமயமலைக்கு ரெண்டு விதமாக இருக்குது. மேற்கு பக்கத்தில் 50ம் கிழக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டருமாக வேறுபடுகிறது. இந்த மலைத்தொடர்கள் வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள். சரியா? இதை கொஷின் கேட்டிருந்தாங்க, தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் அப்படின்னு கொடுத்து சென்டென்ஸை வந்து சரியானதாக கேட்டிருந்தாங்க. இது வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள், வெளிமலைத்தொடர்கள் எல்லாமே தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள், ஆனால் சென்டென்ஸில் தொடர்ச்சியானதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் வந்து கொடுத்து கேட்குறதுக்கெல்லாம் நம்ம லைன் பை லைனாக படித்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகளும் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகின்றன. ஸோ சிறிய இமயமலைகள் மற்றும் வெளிப்புற இமயமலைகள் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள். இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளி இமயமலைகள் என்று அழைக்கப்படுவது தான் வெளி இமயமலைகள் தான். சரியா? இந்த கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் டூயர்ஸ்னும் மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெளி இமயமலைகளில் தான் கிழக்கு பகுதி டூயர்ஸ், மேற்கு பகுதி டூன்கள். பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்க்க போகிறோம். ஸோ இமயமலையை வடக்கு தெற்காக பிரிக்கும்போது கிழக்கு மேற்காக பிரிக்கும்போது வந்து மத்திய இமயமலைகள், மேற்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள், கிழக்கு இமயமலைகள் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே இப்போ பார்க்க போகிறது பூர்வாஞ்சல் குன்றுகள். இவை இமயமலையின் கிழக்கு கிளை கொடுத்துட்டாங்களா, அங்கேயே இமயமலையுடைய கிழக்கு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பூர்வாஞ்சல் குன்றுகள். வடகிழக்கு மாநிலங்களில் தான் இது அதிகமாக பரவி இருக்கும். இதில் பெரும்பாலான குன்றுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையில தான் இருக்கும். மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தான் இருக்கும். மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ளன. மற்ற மலைகள் குன்றுகள் எல்லாமே வந்து இந்தியாவில் பரவி இருக்கு.
டாப்ஸா, அபோரு, மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கிர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தான் பூர்வாஞ்சல் மலைகள். இந்த பூர்வாஞ்சல் மலைகளில் எதெல்லாம் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காசி, காரகோரம் மற்றும் காசி, ஜெயந்தியா குன்றுகள், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டாப்ஸா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கீரு, காரோ, காசி, ஜெயந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இந்த 10மே சேர்த்து தான் பூர்வாஞ்சல் குன்றுகள். 2 கூட நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப்ஸா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் சேர்த்து பூர்வாஞ்சல் குன்றுகள். ஸோ இமயமலைகளுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. சரியா? தென்மேற்கு பருவக்காற்றை தடுப்பதே எதுதான்? இந்த இமயமலை தான். அதனால தான் வட இந்தியா ஃபுல்லாக வந்து கனமழை கிடைக்குது. இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு இயற்கை அரணாக அமைந்திருக்கு. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க, வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. இது முக்கியமானது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகளில் உருவாகுது. அதெல்லாம் வற்றாத நதிகளுக்கு எடுத்துக்காட்டு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராலாம். சரியா? இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற வைஷ்ணவி, அதாவது கோடை வாழிடங்கள் புனித தலங்களும் இருக்குது. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத். அதே போல் வைஷ்ணவி தேவி கோயிலும் பௌத்த சமண சீக்கிய புனித தலங்களும் இந்த இமயமலையிலே இருக்குது. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை வந்து இது கொடுக்குது. வனப்பொருட்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலகங்களுக்கெல்லாம் மூலப்பொருட்களை இமயமலை தருது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை இந்தியாவிற்கு வந்து தடுத்து குளிர்லேருந்து பாதுகாக்குது. இமயமலை வந்து பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. சரியா? இதோட இமயமலைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வடபெரும் சமவெளிகள். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.